மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு 2ஆம் பாவத்தில் வருகிறார், உச்சமாகிறார். 2ஆம் பாவம் பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், உங்கள் வீட்டில் சந்தோஷம் கொடுக்கும். பிரிஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்றா சேரும். நீங்கள் வருமானம் இல்லாமல் இருந்தீங்க, மன கஷ்டமாக இருந்தீங்க, ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தது, இப்போ எல்லாமே சரியாகும். இந்த சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது எப்படியாவது உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாமே வேலை சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். எப்படியாவது பெரிய பதவி, அந்த பதவியினால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே சேருங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது வேலை வரும், நல்ல நடிப்பீங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்ல உங்கள் ஆர்ட்டுக்கு ஒரு மதிப்பு சேரும். வியாபாரியாக இருக்கீங்க, நாட்டில் வெளிநாட்டில் எந்த வியாபாரம் செஞ்சாலும் இந்த நெருக்கடியான காலம், ஏனென்றால் சனி 10ல் இருக்கும் பொழுது நெருக்கடியான காலம். அந்த காலத்துலேயும் பணத்தை பார்ப்பீர்கள். ஏதாவது வழி உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே இருக்குது. அதனால் பண வருமானம் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்கள், குரு பகவான் அருள்னால் நல்லா சாந்தமாக இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க. கம்மியாக பேசினால் நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் நினச்ச காலேஜ்லேயும் எதுலேயும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது. அதனால் நன்மை தான் தவிர தீமை கிடையாதுங்க. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக மன கஷ்டம் இருந்தது, பணம் வரல, அந்த பையன் கொடுக்கல, அது இது அப்படின்னு மன கஷ்டத்தில் இருக்கிற அம்மா அப்பா மருமகள் எல்லோருக்கும் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு பணம் வர்றது, உங்கள் கையில் தங்குறது, அந்த மாதிரி முயற்சினால் வரும். உங்களுக்கு ஒரு டெபாசிட் பணம் கையில் வர மாதிரியும் சேரும். யாருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு ஜாதகம்லாம் பார்த்துருக்கும் இல்லையா? இப்போ ஜாதகம்லாம் ஒத்து போகும், திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு நன்மையை செய்யும் தவிர தீமை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் குரு உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் தவிர தீமை செய்ய மாட்டார். 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது பிரிஞ்சு போன மனைவியே திரும்பி உங்ககிட்ட சேர்ற மாதிரி யோகம் உருவாகும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக சனி பகவானின் தாக்கத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றணும், அல்லது நவகிரக கோயில் போய் நவகிரகத்தை சுற்றிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். வியாழக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் அல்லது வாழை மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.